மனிதர்கள் மாமிச உண்ணிகளா தாவர உண்ணிகளா அப்படிங்கிற சந்தேகம் மனிதர்களுக்கு இருக்குது. மனிதர்கள் தாவர உண்ணிகள் தான். எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம தாடைகள் பக்கவாட்டில் அசையும். அதாவது உணவை அரைத்து விழுங்குகிற தன்மை இந்த தாவர உண்ணிகளுக்கு உண்டு. இப்போ ஆடு, மாடு, கழுதை, குதிரை, காட்டெருமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உணவை அரைத்து விழுங்கக்கூடியது. அப்படி பாருங்கள், இப்படி பக்கவாட்டில் அசையும் தாடைகள். அதுவே நீங்கள் மாமிச உண்ணிகளை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கடித்து தான் விழுங்கும். அதோட தாடைகள் பக்கவாட்டில் அசையாது. அது துண்டு துண்டுகளாக மாமிசத்தை நறுக்கி அப்படியே விழுங்கக்கூடியவை. மாமிசத்தை அரைக்கவும் முடியாது. அது ரப்பர் மாதிரி இருக்கும். பச்சை மாமிசம் ரப்பர் மாதிரி இருக்கும். அதை அரைக்க முடியாது. அதனால் மாமிச உண்ணிகள் அதை நறுக்கி தான் துண்டு துண்டுகளாக விழுங்கக்கூடியவை. நாம் என்ன பண்ணுவோம், அரைச்சி தான் நம்ம அதை சாப்பிடுவோம். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்சு அரைப்பதற்கு தகுந்தாற் போன்று அதை நன்றாக வேக வைத்து அதன் தன்மையை மாற்றி, மாமிச தன்மையை மாற்றி, மசாலாவெல்லாம் சேர்த்து வேறொரு உணவாக அதை உண்கிறோம். நம்மையே நாம் ஏமாற்றுகிறோம்.